தேமுதிக வந்து மண்டல வாரியா வந்து கருத்து கணிப்பு வந்து நிர்வாகிகிட்ட எடுக்கும்போது அதிமுக வந்து பல கைகூலிகள்லாம் யூடியூப் சேனலுக்கு என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, தேமுதிக வந்து எங்க கூட்டணியில இல்ல, அவங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ராஜ்யசபா சீட்லாம் அவங்க தரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. 2024 தேர்தலுக்கான தான் ராஜ்யசபா சீட்டு. 2026 தேர்தலுக்காக வந்து ராஜ்யசபா சீட் வந்து ஒதுக்கல. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து தேமுதிக எவ்வளவு உழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். 26 தேர்தல்ல எழுதி தரல, அதுக்கான சீட்டு இது கிடையாது, கூட்டணி 26ல சேர்ந்தாதான் இந்த சீட்டு தருவோம்னு சொல்லிட்டு நீங்களும் எழுதல. இது வந்து யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வந்து நீங்க நிறைய பேத்துக்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்து பேச வைக்கிறது எங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். இருந்தாலும் இது எதுக்கு நாங்க இதை பதிவு பண்றோம்னா, அந்நியர் வந்து ஒவ்வொரு டைமே கூட்டணியில வந்து இருக்கும், அதிமுக கூட்டணியில இருக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் வந்து ஒரு சில டைம்ல எடப்பாடி தான் இல்ல நாங்க சொன்னோமா எழுதி கொடுத்தோம் ராஜ்யசபா சீட் தரோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து பயந்துட்டு நம்ம அந்நியாரை சந்தித்து இது மாதிரிலாம் இல்ல சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் கூட்டணியில இருக்குன்னு தான் சொன்னாங்க. நீ தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது தான் நாங்க வந்து கூட்டணி அறிவிப்பு மாநாடு தான் அறிவிப்புன்னு சொன்னாங்க. வாக்கு தவறுறது நீ தானே தவிர நாங்க கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து எங்களுடைய தட்டை வந்து குறைக்கிறதே ஒவ்வொரு டைமும் நீங்க தான். அதிகமான சீட் வந்து எங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனா அது உங்ககிட்ட போனா 5 சீட்டு 4 சீட்டுன்னு நீங்க பேரம் பேசி எங்களுடைய தட்டை வந்து குறைச்சிடுறீங்க. இந்த டைம்லாம் நடக்காது. எங்களுக்கு வந்து கேப்டன் எப்பயுமே அவர் 20 வருஷம் கழிச்சு இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அவருக்கான புகழ் தான். நாங்க எப்பயுமே அந்நியர் சொல்றதா கேட்போம். அவங்க எந்த பக்கம் கை நீட்டுறாங்களோ அந்த பக்கம் தான் நாங்க வாக்களிப்போம்.